நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கறி குழம்பு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலாக இருக்கும். நண்பருக்கு தேவையான அளவு தண்ணி, எண்ணெய் ஒரு 10 ml ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ மஸ்டர்ட் ஆயில் வந்து கடுகான சூடாகும். இப்போ பெப்பர் 1 கிராம் போட்டுங்க, எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ இது பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே 1 கிராம் போட்டுங்க. ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் 1 கிராம் போட்டுக்கேன். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இதாகட்டும். இதில் உப்பு அப்படியே சேர்த்து போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து அப்படியே உப்பு போட்டுக்கலாம். உப்பு எதுக்கு போடுறோம் உங்களுக்கு தெரியும். உப்பு சீக்கிரம் நல்லா வெந்துடும். நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 5 ml போட்டுங்க. டேஸ்ட் கொடுக்கும். போட்டாச்சு. ஸோ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். ஸோ இதோட சேர்த்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அப்படியே உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிவிட்டேன். சூப்பராக சின்ன சின்னதாக. உருளைக்கிழங்கு போட்டுடலாம். எதுக்கு இப்போ போடுறான உருளைக்கிழங்கு வெந்துடும். ஸோ அதோட அப்படியே சேர்ந்து நல்லா எண்ணெயில் நல்லா வெந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலும் ஸோ உருளைக்கிழங்கும் இதாயிரும். உருளைக்கிழங்கு இதுவும் வெங்காயம் இதாயிரும். ஸோ லைட்டாக நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா வெந்துடும். ஸோ அதோட சேர்த்து இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. அப்புறம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக தட்டி எடுத்து போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுரு. ஸோ நண்பா இதில் ஒரு 5 கிராம் லெவலில் இது போட்டுங்க. 3 கிராம் லெவலில் போட்டு ரொம்ப போட வேண்டாம். ஸோ மஞ்சத்தூள், நம்ம பாருங்கள் இப்போ மூடி வச்சுறேன். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும்.
அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டுருக்கேன். ஓகே நண்பா. ஸோ அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். அதான் அடி பிடிச்சிடும். ஸோ சூப்பராக பண்ணிடலாம். அருமையாக வந்துடும். தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். செவலும் அப்படியே போட்டுங்க. செவலும் நண்பா பாருங்கள். ஸோ இது ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. ஜீரோ போட்டு இது வந்து மல்லித்தூள் போட்டுங்க. ஒரு 5 கிராம் போட்டுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி போட்டு போடல, ஏன்னா நான் இது போட்டிருக்கேன். அது என்னது மிளகா போட்டிருக்கேன். ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். ஸோ அது காரம் கொடுத்துரும். உங்களுக்கு வேணுமா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி மாதிரி சூப்பராகும். இது மட்டன் குழம்பு சொன்னேன். ஸோ சிக்கன் குழம்புக்கு சாரி சிக்கன் ஸோ சிக்கன் போட்டாச்சு பாருங்க. ஸோ சிக்கன் ஏற்கனவே வெந்தது இது. ஸோ அதோட சூப்பராகிடும். வேறு லெவலாக சிக்கன் குழம்பு செம்மையாக இருக்கும். மூடியை போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் நல்லா. ஸோ ஃப்ரை கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிடிச்சி வந்து அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி. ரொம்ப ரெடியாக பார்க்குறேன். ரெடியாகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அப்பப்போ கிண்டி விட்டுருணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்துருச்சு சூப்பராக. ஸோ இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. ஸோ தண்ணி ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும். தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கோம். ரொம்ப ஸ்பீடாக போகும். ஸோ உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். இல்லையா உப்பு அருமையாக இருக்குது. ஸோ நம்ம மூடி எடுத்துடலாம். இதாகிடுச்சு. ஸோ மூடி எடுத்து கொஞ்சம் நல்லா மூடி எடுத்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகும். சூப்பராகும் சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா. ஸோ கிரேவி டைப்பில் வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரணும் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம சிக்கன் பாய் சேர்ந்து வச்சாச்சு சூப்பராக. ஸோ நம்ம பாய் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. உருளைக்கிழங்கு. ஸோ முடிவு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்களா? ரொம்ப மாதிரி சூப்பராக இருக்குது. சிக்கன் உருளைக்கிழங்கு மிக்ஸில் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் அவர் அருமையாக வச்சுக்காப்புல. சூப்பராக இருக்குங்களா? ஆக்சுவலி பாய் சொல்லிட்டாரு. ஸோ இன்னும் நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லலாம் எப்படி இருக்குண்ணே. ரொம்ப ஸோ சோறு ரெடி.
சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் ஸோ இன்னும் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்கும். நல்லா வாயில் கை வாங்க நல்லா சுடு சுடாக இருக்குது. பாவா ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா சூடாக இருக்குது. ஸோ பாய் சொல்லிட்டாரு சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்குன்னு. ஸோ சிக்கனும் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்குது. ஸோ சிக்கன் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. உள்ளே இன்னும் நல்ல மேட்ச் ஆகி நல்லா ஆவியாக பறக்குது. செம்ம டேஸ்ட் நம்ம வேறு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும்பா. ஸோ அடுத்தடுத்து வீடியோவில் கொஞ்சம் வீடியோ சொல்லுவாச்சு. ஓகே நண்பா, சாரி கேட்டுக்கிறேன். அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி பண்ணி சொல்லிக்கிறேன். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு நன்றி பண்ண போகிறேன். ஓகே நண்பா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெசாக்கல்லாஹர்.